ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எனில்ஸ் பார்வை. ஸோ இன்றைக்கி நான் போட் ஹவுஸ் போயிருக்கேன். எப்போவுமே கிருஷ்ணகிரி வரும்போது நான் போவேன் எங்கள் தாத்தா வீட்டுக்கு வரும்போது. ஆனால் இந்த தடவை எப்போவுமே ரைடு விளையாடிடுவேன். போன தடவை ஏலகிரியில் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் இதில் போயிருப்பேன். எனக்கே நான் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கிக்கிட்டு நானே போனேன். அதுக்கப்புறமா இப்போ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு போனேன். அதுக்கப்புறமா இப்போ போனேன். இப்போ நான் ஜாலியாக இப்படி மோட்டார் போட்டில் போனேன். இது ஸ்டீம் போட்டு. இதில் மேக்ஸிமம் 7 பேர் உட்காரணும். ஆனால் நாங்கள் 4 பேரே மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் தாத்தா பிடிச்சாரு. நான் அப்படியே தண்ணிக்குள்ளே கை விடலான்னு பார்த்தா விட முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 ரவுண்ட் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லோரும் இப்படி தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மேலெல்லாம் கையிலலாம் பச்சு ஜாலியாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இதுக்கு இந்த வியூ. நல்லா நான் பாட்டுக்கு இப்படி ஜாலியாக இதில் பார்த்தா சூப்பராக இருக்கிறாரு இவர், இதெல்லாம் ஸ்டைலாக இருக்கிறாரு. இதுக்கப்புறமா எல்லாம் ஃபோட்டோ கிச்சிச்சோம். இப்போ மோட்டார் போட்டு அதான் மோட்ரு போட்டில் போகிறோம். இப்போது ஃபஸ்ட் 2 ரவுண்டு போனோம். இப்படி போய் அங்கே சுற்றினோம். சீடக்கெலாம் நிறைய பார்த்தோம். நான் காமிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ரேர் அனிமல்ஸ் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். இது ரேர் கிடையாது, இருந்தாலும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதெல்லாம் பார்த்தா குரோக்கடைல் வர மாதிரியே இருக்கும். இங்கேருந்து பார்த்தா எல்லாம் மவுண்டன்லாம் தெரியும், எல்லா கிரியும் தெரியும். இப்போ நான் இன்னும் ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் உள்ள கை விட. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் வரல. சரி, நான் அப்படியே தண்ணிக்குள்ளே குச்சி ட்ரை பண்ணிடலாமான்னு பார்த்தேன். தண்ணிக்குள்ளே குச்சா நல்லா டிஷர்ட்டு வாட்ச்லாம் போட்டிருக்கிறேன். லைட்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டை நம்ம செக் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் உள்ளே குதிக்கல, இல்லைன்னா அப்படியே குதிச்சிருப்பேனே. அதுக்கப்புறமா இப்போ இன்னொரு ரவுண்டோ போகிறோம். இப்படி சுற்றினோன்னே இங்கே தான் சீடக்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சைடு ஃபிஷ்ஷிங் போவாங்க. இதில் வரக்கூடாது ஆக்சுவலாக, இருந்தாலும் பரவாயில்லன்னு போகிறாங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தானே எல்லாம், இருந்தாலும் போகிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா இந்த மாதிரி போகிறோம். எனக்கு என்ன ஆசைன்னா இங்கே ஒரே ஒரு தடவை குச்சி நான் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாமான்னு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஏன்னா காலைல குளித்ததோட அவ்வளோதானா, ஏன்னா இப்போ ஒரு தடவை குளிக்கணுமா அப்படின்னு நானே சும்மா சொல்லிக்கிறேன். நான் ஒருத்தருக்கு தான் இப்போ அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறோம். நல்லாயிருக்கும். இப்போ நான் பாருங்களேன். இப்போ நான் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கட்சியில் வந்துச்சான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்டா மண்டையில் ஃபோன் வந்துச்சுன்னு நினச்சிட்டு டக்குன்னு. அதுக்கப்புறமா நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் சொல்கிறேன், தண்ணி கொடுங்க, தண்ணி அப்படியே அடிச்சு விடுங்கன்றேன்னா